ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ள கூட்டினதுக்கான ஒரு ப்ரெஷரை வந்து பாஜக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே, தினகரனை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள மறுபடியும் கூப்பிடுறது, ஓபிஎஸ் செங்கோட்டையனை வந்து அதிமுகக்குள்ள இன்னும் வந்து மீண்டும் வந்து இணைச்சி வந்து செயல்பட வைக்கிறதுலாம் ஆரம்பிச்சாச்சு, பேச்சு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து இப்போ பாருங்க, ஓபிஎஸ்லாம் சைலண்ட் ஆகிட்டா பாருங்க. ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் சைலண்டாக இருக்காங்க. ஒரு 2-3 நாள் ஒரு பேச்சு வந்ததில் எதுவும் இல்லை. தினகரனே கூட பாருங்க இன்னும் கொஞ்ச நாளில் பேச மாட்டார். ஏன்னா வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த எலெக்ஷன் முடிஞ்ச கட்டத்திலே வந்து இதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து டெல்லி பாஜக வந்து இந்த அதிமுக வந்து சேரணும், இல்லாட்டி அதிமுக வந்து சேரலைன்னா நம்ம கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்கும். சேர்ந்தாதான் மற்ற கட்சிகள் நம்ம கூட வருவாங்க கூட்டணிக்கு. தேமுதிகவோ பாமக அன்புமணியோ வரணும்னா நம்ம கூட்டணியில் வந்து ஒழுங்காக இருக்கணும். இல்லை விஜய் தனியன்னா அவங்க கூட போயிட்டான்னு என்ன பண்ணுறது, இல்லை திமுகவோட போயிட்டா என்ன பண்ணுறது. அதனால் வந்து மற்ற கட்சிகளை சேர்க்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பலமாக இருங்க. போன வாட்டி 21 மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட ஆப்ஷனாக கேட்கல. நீங்கள் வந்து எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணணும். அதனால தான் வந்து ஓஎஸ் மணி என்ன சொன்னார், மன்னிப்பு கேட்டால் சேர்த்து போன்ற ஒரு வார்த்தை. ஆமாம் சொன்னார். ஆக்சுவலாக ஏன்னா அது எடப்பாடி கோச்சிப்பார்ல, சேரலான்னு சொன்னால் எடப்பாடி கோச்சிப்பார், மன்னிப்பு கேட்கறதுன்னு சொன்னால் எடப்பாடி கட்டுக்க மாட்டார், விட்டுருவார்.